கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் 2 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 முதல் 10 வரை ஒரு சம்பவமும், 11 முதல் 18 வரை 2வது சம்பவமும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 முதல் 10 வரை சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்ததாக அங்கே நாம் வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் தரிசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் கடற்கரை மணலின் மேலே நிற்பதாக பார்க்கிறார். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலையின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்ததாக இங்கு பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம மிருகம் என்று சொல்லும் பொழுது உண்மையாலுமே ஒரிஜினாலிட்டியாகவே 7 தலை 10 கொம்புகளை வச்ச மிருகம் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல், நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் பின்னும் அவர் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருந்த தண்ணீர்களை கண்டாயோ? அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாமே என்று சொல்லப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை படிக்கும் பொழுது கவனமாக படிங்க, அதே சமயத்தில் தெளிவாக படிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒரு வசனம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வசனம் வாசிக்கிறீங்க. நான் ஒரு வசனம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வசனம் தப்பாக வாசிக்கிறீங்க. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போது எதற்காக இந்த வசனத்தை நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால், இங்கே தண்ணீர்கள் என்பது ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சமுத்திரம் என்று சொன்னால் என்ன? ஜனக்கூட்டத்திலிருந்து ஒருவன் எழும்புவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போது சமுத்திரம் என்று சொல்லும் பொழுது அது சமுத்திரம் அல்ல, ஜனங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகணும். ஜனக்கூட்டங்கள். அப்போ ஜனக்கூட்டத்திலிருந்து ஒருவன் வருவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்ததாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 17, அவைகள் 7 ராஜாக்களாம், இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. அவன் வரும்பொழுது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதுமானவன், அவ்வேழிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறான். 12வது வசனம், நீ கண்ட 10 கொம்புகளும் போதுமா 10 ராஜாக்களாம் என்று சொல்லப்பட்டது. அப்போ 7 தலைகளும் 7 ராஜாக்கள், 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது ஏற்கனவே 7 தலை வந்துருச்சு. நேபுகாத்நேச்சர் சொப்பனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அங்கே ராஜாக்களை குறித்து அங்கே லிஸ்ட்டு போட்டு சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாபிலோன் ராஜ்யம், மேதிய பெர்சிய ராஜ்யம், கர்த்தர் நம்ம
கிரேக்க ராஜ்யம், கர்த்தருடைய பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம், கூட்டு ஆட்சி அப்படின்னு சொல்லி அப்படியே ஆண்டவர் அங்கே லிஸ்ட்டு போடுறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல் இந்த இடத்துல 7 தலைகளும் 10 கொம்புகளும் என்று சொல்லும் பொழுது அங்கு ராஜாக்களை குறிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் 7 தலைகளும் 10 கொம்புகளும் உள்ள மிருகம் எப்படிப்பட்ட தன்மையுடையதாக இருக்கிறது என்று சொல்லி 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தது. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இங்கே வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுவது என்ன? பிசாசு சாத்தான். அவனுக்கு இன்னொரு பேர் தான் வலு சர்ப்பம். அப்போது பிசாசு சாத்தான் என்று சொல்லுகிற அவன் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய சிங்காசனத்தையும் அந்த மிருகத்துக்கு தருகிறான். அப்போ இங்கே மிருகம் சொல்வது என்ன? ராஜாக்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இந்த உலகத்தில் ஆளுகை செய்யும்படியாக ஒரு ராஜா வரப்போகிறான். அவன் எப்படிப்பட்ட தன்மையுடையவனாக இருப்பான் என்று சொன்னால், சிறுத்தையைப் போல, கரடியைப் போல, சிங்கத்தைப் போல 3 விதமான மிருகங்கள் 2வது வசனத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று சிறுத்தை, 2வது கரடி, 3வது சிங்கம். அப்போ இந்த 3 மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ராஜா வரப்போகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிறுத்தையினுடைய சுபாவம் என்ன? மிகுந்த வேகமாக ஓடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறைந்திருந்து தாக்கும். சிறுத்தையினுடைய சுபாவம். அப்போது இது சூழ்ச்சி, வஞ்சகம், திடீர் என்ன? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தை அரசாளும் தன்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவங்க தான் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு அவன் வருவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அதுதான் சிறுத்தையினுடைய சுபாவம். கரனுடைய சுபாவம் என்ன? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அபாரமான உடல் வலிமை, கொடூரமான காரியங்களை அது செய்யும். அப்போ அடக்குமுறை, இரக்கமற்ற ஆட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது சிங்கம், அதிகாரம், பெருமையுடையது, தைரியம், பெருமையுடையது. அப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பெருமை, உலகத்தின் மீது ஆதிக்கம். ஸோ இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள ஒரு ராஜா கடைசி காலத்தில் என்ன பண்ண போகிறாருங்க? வரப்போகிறார். சூழ்ச்சி, வஞ்சகம், திடீர் என்று ஆட்சியில் வர்றது, அடக்குமுறை, இரக்கமற்ற ஆட்சி, பெருமை, உலகத்தின் மீது ஆதிக்கம், இப்படிப்பட்ட எல்லா தன்மைகளும் உடைய ஒரு ராஜா என்ன பண்ண போகிறாங்க? வெளிப்பட போகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இங்கே மிருகம் என்று சொல்வது இப்படிப்பட்ட குணாதிசயங்களுடைய ஒரு ராஜா கடைசி காலத்தில் என்ன பண்ண போகிறாருங்க? வெளிப்பட போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே வலு சர்ப்பத்தை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் 3வது வசனத்தில் அதன் தலைகளில் ஒன்றில் சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த காயம் எப்போ உண்டாச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் சிலுவையில் மரிக்கும் பொழுது பிசாசுடைய தலையை இயேசு என்ன பண்ணிட்டாருங்க? நசுக்கிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அங்கே நசுக்கப்பட்ட தலை இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அதான் சொல்லுது. அதன் தலைகளில் ஒன்றில் சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தலையை நசுக்கினார். ஆனால் அந்த தலை எப்படி இருக்கிறது அப்படின்னா இப்பொழுது சொஸ்தமாக்கப்பட்டிருப்பதாக அங்கு தரிசனத்தை பார்க்கிறார். அப்போ பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி, அல்லேலூயா. அப்போ என்ன நடக்க போகுது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தனக்கு இருந்த எல்லா அதிகாரத்தையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த வலு சர்ப்பம் இந்த மிருகத்துக்கு கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 4வது வசனம் சொல்லுகிறது, அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த
வலு சர்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு முழு அதிகாரத்தையும் இந்த பூமியிலே ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். பிசாசு என்ன செய்யறான்னா அதே மாதிரி காப்பி அடிக்கிறான். பிதாவாகிய தேவன் எப்படி முழு அதிகாரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தாரோ, அதே போல இந்த உலகத்தை கடைசி நாட்கள் ஆளுகை செய்கிற ராஜாவுக்கு பிசாசு என்றும் சாத்தான் என்றும் பழைய பாம்பு என்றும் சொல்லப்பட்ட அவன் தன்னுடைய முழு அதிகாரத்தையும் அந்த ராஜாவுக்கு தருகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இங்கே வலு சர்பத்தையும் வணங்கினார்கள், மிருகத்தையும் வணங்கினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினது போல இங்கே வலு சர்பம் இந்த மிருகத்தை உயர்த்துவதை பார்க்கிறோம். அப்போ வலு சர்பத்தையும் வணங்கினாங்க, இந்த மிருகத்தையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வணங்குறாங்க. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த வலு சர்பத்தினுடைய அதிகாரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். இதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாக வரும்பொழுது ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். 40வது நாள் முடிவில் சாத்தான் வந்து இயேசுவை சோதித்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய கடைசி டெஸ்ட் என்ன தெரியுங்களா? உலகம் முழுவதையும் இயேசுவுக்கு காண்பிட்டு, நீ என்னை பணிந்து கொண்டால் இதையெல்லாம் உனக்கு தருகிறேன் என்று சொன்னான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, மறுபடியும் பிசாசு அவரை மிகுந்த உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருடைய மகிமையையும் அவருக்கு காண்பித்து, சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் என்று பிசாசு நன்றாய் அறிந்து வைத்திருந்தார். அதனால தான் இந்த உலகத்தை ரட்சிக்கத்தானே நீங்கள் வந்தீங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்கத்தானே நீங்கள் வந்தீங்க, நீ என்னுடைய கால்களில் விழுந்தால் நான் இந்த ராஜ்யங்கள் முழுவதையும் நான் உனக்கு என்ன பண்ணுறேன், தருகிறேன். இல்லையா? ஆனால் ராஜ்யம் முழுவதும் யார் தான் ஏற்படுத்தினது? ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார், ஆண்டவர் தான் உருவாக்கினார், அவர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் இடையில வந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், பிசாசு என்ன செய்கிறான்? அதை ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து யாருடைய கரத்தில் கொடுத்தார்? ஆதாம் இடத்துல கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆதாமுகிட்ட இருந்து பிசாசு திருடி வச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்றான்? இது எந்து, நான் இதெல்லாம் உனக்கு தரேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நன்றாய் கவனிக்கணும். இன்னைக்கு பிசாசு நம்மள்த எல்லாம் திருடுறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மகிட்ட இருந்து என்னெல்லாம் திருடுறான்? நம்முடைய சுகத்தை திருடுறான், நம்முடைய பலனை திருடுறான், நமக்கு உண்டான எல்லா காரியங்களையும் அவன் என்ன செய்கிறான்? திருடுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கடைசி காலங்களிலே இந்த வலு சர்பத்தை வணங்குகிறவர்களுக்கும் இந்த மிருகத்தை வணங்குகிறவர்களுக்கும் எல்லா ஸ்பெஷலிட்டியும் அவன் தருவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா காரியங்களையும் தருவான். ஆனால் வணங்காதவர்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அநேகரை உபத்திரவப்படுத்துவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கிறது 5வது வசனத்தில் வெளிப்படுத்தல், பெருமையானவைகளையும் தூஷணங்களை பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதமும் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப இந்த அதிகாரத்தை கொடுக்கிறது யார் தான்? கர்த்தர் தான் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நன்றாய் கவனிக்கணும். ஆண்டவர் இந்த அதிகாரத்தை எதற்காக கொடுக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், கடைசி காலங்களிலே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் தேவனோடு
நெருங்கி சேர வேண்டும் என்பதற்காக. அப்போது பிசாசுடைய தன்மை என்ன? ஆதியிலிருந்து அவன் பெருமையானவர்களை பேசுவான், தன்னை குறித்து பெருமையாக பேசுவான், தூஷணங்களை பேசுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தன்னை குறித்து பேசும்போது பெருமையை பேசுவான், ஆண்டவரை குறித்து பேசும்போது எப்படி பேசுவான்? தூஷணமாக அவன் பேசுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தானியேல் 7:8 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு, அந்த கொம்புகளை நான் பார்த்திருக்கையில் இதோ வேறொரு கொம்பு எழுப்பிற்று, அதற்கு முன்பாக பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிசாசுடைய வேலை என்ன? பெருமையானவைகளை பேசுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பெருமை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த பெருமையானவைகளை பேசும் வாய் அதற்கு இருந்தது. பிசாசுடைய பெரிய தந்திரமே என்னன்னா, நம்மளை பெருமையாக நினைக்க வைப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 8:13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். பெருமையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் அகந்தையையும் நான் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ பெருமையானவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றாருங்க? வெறுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டவன் கீழே தள்ளப்படுவதற்கு முன்பாக அவன் எங்கிருந்தான் என்று சொன்னால், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அவன் பத்மராகம், புஷ்பராகம், படிகை பச்சை, மரகதம், மாணிக்கம் போன்ற மெட்டீரியலாலே செய்யப்பட்டவன் தான் கேருப், தள்ளப்பட்ட தூதன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எதற்காக கர்த்தர் அவனை தள்ளிட்டாரு? அங்க மேல அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? பெருமை வந்துருச்சு, மேட்டிமை வந்துருச்சு. தன்னை போல அழகுள்ளவங்க யாரும் இல்லை, தன்னை போல அறிவாளி யாரும் இல்லை, தன்னை போல சிருஷ்டித்தது யாரும் இல்லை அப்படின்னு தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிசாசு அவனுக்குள்ள பெருமை வந்துருச்சு. அப்போ பெருமை வந்த உடனே அவன் நினைச்சான், நான் சிங்காசனத்திற்கு ஏறுவேன், வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்திலே தேவனுடைய சிங்காசனத்திலே நான் உட்காருவேன் என்று சொல்லி தேவனுக்கு தன்னை சமமாக்கி கொண்டதினாலே, அவனுக்குள்ள பெருமை வந்ததினாலே கர்த்தர் அவனை ஆண்டவர் கீழே தள்ளினார். அல்லேலூயா. அப்போ எப்பவுமே பெருமை இருக்கிற நபர்களை கர்த்தர் வெறுக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாருங்க? அப்ப சாத்தான கர்த்தர் எதிர்த்து நிற்க காரணம் என்ன? அவனுக்குள்ள பெருமை வந்துருச்சு. இப்ப பெருமை நமக்கு வந்துருச்சு சொன்னா கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாருங்க? எதிர்த்து நிற்பார். அப்போ ஒரு பொழுதும் நம்ம பெருமை பாராட்டவே கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் வாசிக்கும் பொழுது பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பிரசங்கி 7:8 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அல்லேலூயா. அப்ப பெருமை உள்ளவனை பார்க்கிலும், அப்போ ஒரு மனிதனுக்குள்ளோ பெருமை வரவே கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில
இந்த பெருமை ஒருபோதும் நமக்கு வரவே கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேபுகாத் நேச்சர் மிருகங்களைப் போல மாறுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அவனுக்குள்ளே வந்த பெருமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது ஒரு ராஜா, பயங்கரமான ஒரு ஆளுகையில் இருக்கிற ராஜா, அவன் உலாவிக் கொண்டிருக்கும்போது அவனுக்குள்ள மனசில் வந்து நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அப்போது அவனுடைய பெருமை என்னாச்சுங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவனுக்கு அழிவை உண்டாக்கினது. அப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பிசாசு தேவன் தன்னை தள்ளிவிட்டார் என்பதற்காகவே அநேக ஜனங்களை அவனுக்கு இருக்கிறது போல பெருமையானவைகளை நினைக்கும்படியாக பிசாசு அநேக ஜனங்களுக்குள்ளே அவன் தூண்டி விட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பெருமை நமக்கு ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் பெருமையை வெறுக்கிறார், பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பெருமையான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. சில நேரத்தில் நமக்குள்ளே ஒரு சின்ன அழகான வீடு கட்டிட்டா போதும், பரவாயில்ல, நான் கட்டின வீடு மாதிரி யாரும் கட்டலை அப்படி சொல்கிறாங்க. நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சா போதும், நான் வேலை செய்கிற மாதிரி வேறு யாரும் வேலை செய்யலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகணும். அப்போ கவனிங்க, என்னை விட வேறு யாரும் சிறந்தவன் அல்ல அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் நாம் ஒவ்வொருவரும் தாழ்த்த வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அப்போது இந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், பெருமையானவைகளை பேசும் வாய் அதற்கு இருந்தது. ரெண்டாவது, தூஷணமான வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. தூஷணமான வாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. அல்லேலூயா. அப்ப அது யாரை தூஷித்தது? தேவனுடைய நாமத்தை தூஷித்தது. அதே போல இன்றைக்கு மனிதர்கள் யாரை தூஷிக்கிறாங்க? ஆண்டவரை தூஷிக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்தை என்ன பண்றாங்க? தூஷிக்கிறாங்க. அப்போ அது என்ன செய்கிறது? அந்த ஸ்பிரிட் அதுக்குள்ள இருக்கு. அதே ஸ்பிரிட்டை மனிதனுக்கும் என்ன பண்ணுது? தருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அது என்ன பண்ணுது? அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நன்றாய் கவனிக்கணும், தேவனுடைய நாமத்தையும் நம்ம தூஷிக்கக்கூடாது, அவருடைய வாசஸ்தலத்தையும் தூஷிக்கக்கூடாது, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் நம்ம தூஷிக்கூடாது. அப்போது இந்த மிருகம், இந்த வலு சர்ப்பம் என்ன செய்கிறது? தேவனுடைய நாமத்தையும் அவர் வீற்றிருக்கிற இடத்தையும் அது என்ன செய்கிறது? தூஷிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்படும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், வாசிங்க. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இங்க தூஷிக்கிறது யார் தூஷிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, போர் சேவகர்கள் தூஷிக்கிறாங்க, தேவனை அறியாதவங்க தூஷிக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 20:27 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், வாசிப்போம். எசேக்கியேல் 20:27. மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரோடு பேசி அவர்களை நோக்கி, ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் இன்னும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி என்னை தூஷித்தார்கள். அல்லேலூயா. யார் தூஷித்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரை தூஷிக்கிறார்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஆண்டவர் 40 வருஷம் மன்னாவை கொடுத்தார். அப்போது மன்னாவை சாப்பிட்ட அவங்க ஆரம்பத்தில் தேனிட்ட பணிகாரம் போல இருந்தது. ஆனால் போக போக அவங்களுக்கு அந்த உணவு எப்படி மாறிச்சுங்க? வெறுப்பாக மாறிச்சு. சும்மா எவ்வளவுக்கு நாள் தான் எனக்கு இந்த மன்னாவை சாப்பிடுவோம், எங்களுக்கு ஒரு கறி இல்லையே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய நாமத்தை எந்த இடத்துல தூஷிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சாப்பிடும் பொழுது சும்மா இதே இருக்கே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம்? சலிச்சுப்போம். அப்போ நல்லா கவனிங்க. சாப்பிடும் பொழுதெல்லாம் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். ஏன் சாப்பிடும் பொழுது கவனமாக இருக்கணும் அப்படின்னா, முதல் பிரச்சனையே எதில் தான் வந்தது? ஆமாம், பழத்தால் தான் வந்தது, சாப்பிட்றதால் தான் வந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம தேவனுடைய நாமத்தை தூஷிக்காதபடிக்கு, அவருடைய நாமத்தை நம்ம மறுதளிக்காதபடிக்கு நம்ம காணப்படும். ஒருவேளை நம்ம தூஷிக்கிறோன்னு சொன்னால் நமக்குள்ள எந்த ஸ்பிரிட் இருக்கு? அவனுடைய ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிசாசுடைய வேலை என்ன? அவன் ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறது, பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்களை தூஷிக்கிறது, தேவனுடைய வாசஸ்தலத்தை தூஷிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகணும். சில நேரத்தில் நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னு சொன்னால், என்ன ஆலயத்து போய் என்ன கிடைச்சது நமக்கு அப்படின்னு சொன்னாலும் என்ன ஆச்சு? நம்ம யாருடைய நாமத்தை தூஷிக்கிறோம்? ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறோம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய நாமத்தை குறித்தோ அல்லது ஆலயத்தை குறித்தோ அல்லது பரலோகத்தை குறித்தோ நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் தூஷிக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சகோதரனை சந்தித்து, பின்மாற்றமாய் போன ஒரு சகோதரனை சந்தித்து, அப்பா நீ வா, பரலோகத்தில் உனக்கு இடம் இல்லாமல் போயிடும், நீ இப்பயே மனம் திரும்பு அப்படின்னா அவர் சொல்கிறாங்க, பரலோகத்தை யார் பார்த்தது? இப்போ இருக்கும்போதே நம்ம எப்படி இருக்கணும்? இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சு போயிடணும் அப்படின்ற. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ நல்லா கவனிக்கணும். சில பேருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறது, ஆலயத்தை தூஷிக்கிறது, பரலோகத்தை தூஷிக்கிறது. அப்போ இதெல்லாம் பிசாசுனுடைய கிரியைகள். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? கர்த்தர் அற்புதமாக நடத்துகிறார், ஆனால் அந்த நடத்துதலை உணராமல் அவங்க என்ன செய்கிறாங்க? தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறாங்க. என்னப்பா சாப்பாடு இருக்குது எங்களுக்கு, என்ன ஆண்டவர் எங்களுக்கு என்ன செஞ்சிட்டார்? அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் தோணினாலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை எதிர்த்து நிற்கிறவரை மாறினார். அல்லேலூயா. அப்போ ஒருபோதும் நம்முடைய இருதயத்திலோ அல்லது நம்முடைய பேச்சிலோ நம்முடைய நடத்தையிலோ ஆண்டவருடைய நாமத்தை நம் தூஷிக்காதபடிக்கு நம் காத்து கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரரின் மேலும் ஜாதிகளின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தவான்களோடு கூட யுத்தம் பண்ணும்படி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்தவான்களையும் ஜெயிப்பதற்கு அதற்கு 42 மாதங்கள் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார்? அதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத எல்லாரும் அதை என்ன பண்ணுவாங்க? வணங்குவாங்க. அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது அந்த 42 மாதம் அளவும் தம்முடைய பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தவும் அவர்களை கொலை செய்யவும் ஆண்டவர் அதற்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத எல்லாரும் அதை வணங்குவார்கள். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அந்த மிருகத்தையும் அல்லது அந்த வலு சர்ப்பத்தை என்ன பண்ண மாட்டாங்க? வணங்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் வணங்கலை அப்படின்னோடனே அடுத்தது அவங்களுடைய கோபம் யார் மேலே போவோம்? அவங்கள வணங்காதவங்க மேலே போவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேனே, நேபுகாத் நேச்சர் ஒரு பெரிய பொற்சிலையை என்ன பண்ணாருங்க? அவர் செய்து வைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ செய்து வைக்கும் பொழுது எல்லாரும், அதாவது 6 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க. வாசிக்கும் பொழுது எல்லாரும் தாழ விழுந்து என்ன செய்யணும்? அந்த பொற்சிலையை, அந்த சிலையை நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எல்லாரும் பணிஞ்சுக்கிறாங்க. ஆனால் யார் பணியல? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 3 பேர் என்ன பண்ணலை? அதை வணங்கலை. அப்படின்ன உடனே அடுத்தது ராஜாவுக்கு இந்த நியூஸ் போகுது. ராஜாவே, நீர் கொடுத்த கட்டளையை இந்த 3 வாலிபர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அவர்கள் பின்பற்றவில்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்கவில்லை. இப்போ இதையே தான் இங்கே ஆப்ரேட் ஆகுது. வலு சர்ப்பத்தையும் வணங்கலை, மிருகத்தையும் வணங்கலை. இப்போ வணங்காதவங்களை என்ன செய்யும்? உபத்திரவப்படுத்தும். இதே போல தான் நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாருங்க? அங்கே உபத்திரவப்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு. அப்போ அவருடைய கோபம் எப்படி இருக்குது? 7 மடங்கு ஆயிடுச்சு. சாதாரணமாக நெருப்பில் போகிறதுக்கும் இன்னும் 7 மடங்கு அக்கினியை மூட்டி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ ஆண்டவர் அவங்கள அழிய விட்டாரா? இல்லை. அப்போ நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் அவர்களுக்கு அங்கேயும் ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்களுக்கு கர்த்தர் அங்கேயும் ஒரு பாதுகாப்பு தருகிறார். அப்போ நல்லா கவனிக்கணும், உபத்திரவம் இருக்கிறது போல இருக்கும், ஆனால் அதில் முழுமையாக சிக்காதபடிக்கு கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 3:5 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். அல்லேலூயா. அப்ப ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவன் பெயரை நான் என்ன பண்ண மாட்டேன்? கிறுக்கி போட மாட்டேன். யாருக்கு சொல்றார் ஆண்டவர்? ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றிலும் நம்ம ஜெயங்கொள்ளணும். ஆண்டவர் நம்மளை ஜெயங்கொள்றதுக்கு தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிசாசுடைய தந்திரங்களை தெரிந்து நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 17:8 கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலகத் தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராததுமான மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத எல்லாரும் அதை வணங்குவார்கள். அப்போ நல்லா கவனிக்கணும், ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் நம்முடைய பெயரை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொருவரையும், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். அப்போ ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் தருகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அனனியா, மிஷாவேல், அசிரியா 3 வாலிபர்களும் அவங்க சொன்னாங்க, நீங்கள் நிறுத்தின பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? வணங்க மாட்டோம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது யார் ஜெயம் எடுத்தார்கள் அப்படின்னா, இந்த 3 வாலிபர்கள் என்ன பண்ணாங்க? ஜெயம் எடுத்தார்கள். அப்போ நன்றாய் கவனிக்கணும், இந்த உலகத்தினுடைய காரியங்களில்
நம்ம ஒவ்வொருவரும் பிசாசு கொண்டு வருகிற எல்லா காரியங்களிலிருந்து என்ன பண்ணணும்? நம்ம ஜெயம் எடுக்கணும். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் இப்படியே வாசிக்கிறோம். காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமை விசுவாசமும் இதிலே விளங்கும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தவானுடைய பொறுமையும் விசுவாசமும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம பொறுமையாக இருக்கணும். சில நேரத்தில் நம்ம அவசரப்பட்டு பேசுறதுனால நம்ம ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறோம்? நம்ம இழந்து விடுகிறோம். அப்போ பேசுறதுல நம்ம ரொம்ப பொறுமையாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு பொறுமை மிக அவசியமாக இருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 4:2, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சாந்தமும் நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி. அப்போ நீடிய பொறுமை உடையவர்களாய் நம் காணப்பட வேண்டும். அப்போ இந்த நீடிய பொறுமை எப்படி வரும்? விசுவாசம் எப்படி வரும்? கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை காத்து கொள்ளும் பொழுது இந்த பொறுமை நமக்குள்ள வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, லூக்கா 8:15 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நிறைய பேர் வசனத்தை கேட்கிறாங்க. அப்போ நம்ம இருதயம் நல்ல நிலமாய் இருந்ததுன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் ஆண்டவர் அதை காத்து கொண்டு, இருதயத்திலே காத்து கொண்டு பலன் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ வசனத்தை நம்ம கேட்கிறது மாத்திரமல்ல, வசனத்தை காத்து நம்ம அதற்கு பலன் கொடுக்கிறவர்களாக, பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இன்னும் தேசம் ரட்சிக்கப்படலை? வசனத்தை கேட்குறாங்க, ஆனால் வசனத்தை என்ன பண்ணல? காத்து கொள்ளலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம வசனத்தை என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். வசனத்தை கேட்ட உடனே பிசாசு என்ன பண்ணுவான்? வெளியே ரெடியாக நிற்பான். சர்ச்சில் வசனத்தை கேட்டு வெளியில் போன உடனே உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடும்படியாக. அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் 4 விதமான சம்பவத்தை சொல்கிறார். ஒன்று வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், இன்னொன்று கற்பாறை மேல், இன்னொன்று முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள், இன்னொன்று நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள்னா வசனத்தை கேட்டு வெளியில் போன உடனே மறந்துடுறது, வசனத்தை கேட்டு விட்டுடுறது. அப்போ இது எல்லாம் என்னது? வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. அப்போ வழி அருகே விதைக்கப்பட்டாலும் அந்த விதை வேஸ்ட் தான். கற்பாறை மேல் விதைச்சாலும் அது வேஸ்ட் தான். முள்ளுள்ள இடங்களில் விதைச்சாலும் அது வேஸ்ட் தான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் 30, 60, 100 என்ன செய்வாங்க? பலன் கொடுப்பார்கள். அப்போ ஆண்டவர், நீங்கள் பொறுமையுடன் இருந்தால் நீங்கள் பலன் கொடுப்பீங்க. அவசரப்பட்டால் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க? நம்ம பலன் கொடுக்க முடியாது. அப்போ எந்த ஒரு காரியத்திலும் நம்ம அவசரப்படாமல் தேவன் என் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் நிதானமாய் நிதானிப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்கிறது, ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ரோமர் 15:4 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமைனாலும். போதுமா? அப்போ பொறுமை எப்படி வரும்? தேவ வசனத்தினால் தான் வரும். பொறுமை எப்படி வரும்? தேவ வசனத்தினால். அப்போ தேவ வசனத்தை நம்ம கேட்டு அதை காத்து கொள்ளும் பொழுது நமக்கு பொறுமை வந்துடும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பொறுமையை கற்றுக் கொடுக்கறது தான் மோசஸை 40 வருஷம்
வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க விட்டார். அல்லேலூயா. எதை கற்றுக் கொடுக்கறதுக்கு? பொறுமையை கற்றுக் கொடுக்குறது. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் நமக்குள்ளே என்ன வரமாட்டேங்குது? பொறுமை வரமாட்டேங்குது. எப்போ டக்குன்னு கோவப்பட்டுரும், டக்குன்னு ஏதாவது ஒன்று பேசிடும். அப்படி இல்லாதபடிக்கு தேவன் பொறுமையை ஆண்டவர் விரும்புகிறார். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், 11வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, பின்பு வேறொரு மிருகம் பூமியில் இருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயும் வலு சர்பத்தை போலவும் பேசினது. அல்லேலூயா. பார்க்கறதுக்கு ஆட்டு மாதிரி இது, ஆனால் பேசுறது எப்படி இருக்குங்க? வலு சர்பத்தை போல பேசுது. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குங்க? ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இங்க பூமியிலிருந்து எழும்புகிற மிருகம் எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருங்க? ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. அல்லேலூயா. இந்த ஒப்பாக, போல அப்படின்லாம் வந்தா என்னென்ன? ஆக்டிங்னு அர்த்தம். அல்லேலூயா. அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி நான் தன்னை என்னென்ன பண்ணுறேன், நான் மாற்றிக்கிறேன். இயேசு கிறிஸ்து எப்படிங்கிறார்? ஆட்டுக்குட்டி போலங்கிறார். அது போல் இவனும் என்ன பண்ணுறான்? ஆட்டுக்குட்டி போல வரான். ஆனால் பேசுறது எப்படி இருக்குது? சர்பத்தை போல பேசுறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பிசாசினுடைய பெரிய தந்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போது இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவனுடைய காரியங்கள் எல்லாம் அக்கிரமக்காரன். வேதத்தில் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 2 தெசலோனிக்கர் 2:9 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் அவன் வருவான். அல்லேலூயா. எப்படி வராவன்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் அக்கிரமக்காரனுடைய வருகை அங்கே வல்லமை, அடையாளம், பெரிய அற்புதங்களோடு கூட வரான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஜனங்கள் எதை எதிர்பார்க்குறாங்க? அநேக அற்புதங்களை எதிர்பார்க்குறாங்க, அடையாளங்களை எதிர்பார்க்குறாங்க. அது யார் பேசுறதுங்க? பிசாசு பண்ணுறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நிறைய பேர் மாந்திரீகத்தை தேடி போகிறாங்க, பில்லி சூனியத்தை தேடி போகிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது அவனும் என்ன செய்கிறான்? ஆண்டவரை போலவே அவன் ஆக்ட் பண்ணுறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஆட்டுக்குட்டியாக வராருன்னா இவனும் ஆட்டுக்குட்டி போல வரான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் செய்கிற செயல்களை வைத்து நாம் கண்டுபிடித்துக் கொள்ளணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய 7ஆம் அதிகாரத்தில் அநேகர் போய் சொல்லுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினால் அநேக பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினால் எல்லாம் செஞ்ச ஆண்டவரே அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனால் அங்கே ஆண்டு சொல்கிற அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு. அப்போ நல்லா கவனிக்கணும். அக்கிரம செய்கை யார்கிட்ட தான் இருக்கும்? பிசாசுகிட்ட தான் இருக்கும். பிசாசுடைய தன்மை என்னன்னா அக்கிரம செய்கைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி காலங்களில் நாம் மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற்ற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், வலு சர்பம் அதிகாரத்தை மிருகத்துக்கு கொடுத்தது. இந்த 2 காரியங்களும் சேர்ந்து இந்த 3வது பூமியிலிருந்து எழும்புகிற மிருகத்துக்கு கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நல்லா கவனிக்கணும். இங்கே மிருகம் என்று குறிப்பிடுவது வருகிற ஆட்சி செய்கிற ராஜாக்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 13வது வசனத்தில், அன்றியும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல்
அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. அல்லேலூயா. இப்படியெல்லாம் அற்புதம் நடக்கும்போது ஜனங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? எல்லாரும் நம்பிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் யார் நம்ப மாட்டாங்கன்னா, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க நம்ப மாட்டாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நம்பிடுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மிருகத்தின் முன்பாகவும் அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ணப்பட வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. அல்லேலூயா. ஒரு பெரிய சொரூபம் பண்ணணும். எதுக்கு? அந்த சர்பத்துக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மிருகத்துக்கு ஒரு பெரிய சிலையை உண்டாக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்க சொன்னால் அங்கங்கே பல சிலைகளை நிறுவுகிறாங்க. அதாவது என்ன காம்படிஷன்னா, யார் நாட்டில் யார் எந்த சிலை பெருசாக இருக்குதுன்னு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கடைசி காலங்களில் பிசாசு என்ன செய்வான்? இப்படிப்பட்டதான தந்திரமான வேலைகளை அவன் செய்வான். 15ஆம் வசனத்தில், மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனம் உள்ளவர்கள் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவனை தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த முத்திரையை தரித்திராத அதுக்கு ஒரு முத்திரை அது ஒன்று ஏற்படுத்துது. அந்த முத்திரையை தரிக்கலை அப்படின்னு சொன்னால் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அதாவது எனக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்லாம் இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்டி கடையில் கூட 10 ரூபா பொருள் வாங்கினா கூட ஸ்கேன் பண்ணுறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்போ இந்த ஸ்கேன் பண்ணுறது எங்கே போகுதுங்க? நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போகுது. அப்போ நம்ம எந்த இடத்துல எந்த கடையில் என்ன வாங்குறோன்னு உட்பட எல்லாம் என்ன பண்ணுதுங்க? லிஸ்ட்டு பதிவு வந்துடுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இப்போவே இப்படி இருக்குன்னா பிற்காலங்களில் இன்னும் இது எப்படியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இதனுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதில் ஞானம் விளங்கும். இந்த மிருகத்தின் லக்கத்தையாவது புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆதார் கார்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆதார் கார்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆதார் கார்டுன்றது இந்தியாவிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் வேறு யாருக்கும் கொடுக்கல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் வேறு யாருக்கும் கொடுக்கல. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆதார் கார்டை பார்த்தீங்கன்னா 4 நம்பர் 4 நம்பர் 4 நம்பர் மொத்தம் 12 நம்பர் இருக்கும். 4 நம்பர். நீங்கள் ஆதார் கார்டை நீங்கள் வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். 4 நம்பர் எழுதியிருப்பாங்க, கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க. இன்னொரு 4 நம்பர் எழுதியிருப்பாங்க, கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க. இன்னொரு 4 நம்பர் இருக்கும். அப்போ நல்லா கவனிக்கணும். இது 4 வந்துச்சு. இப்போ இதே 666ன்னு வரும். இதே 666ன்னு வரும். எப்போ வரும் அப்படின்னா சீக்கிரத்தில் வந்துடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இந்த மாதிரி ஆதார் கார்டு அமெரிக்காவில் 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. நமக்கு இந்தியாவில் அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்க தேசத்தில் கொடுத்துட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு இந்தியாவுக்கு இப்போ தான் வந்தது. இப்போ இதே போல் உலகம் முழுவதும் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அல்லேலூயா. இப்போ இந்தியா லெவலில் கொடுத்துக்கிறாங்க ஒரு நம்பர். இப்போ அடுத்தது இது நம்பர் எப்படி ஆகும்? உலக அளவில் நம்பர் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை, விசா தேவையில்லை, ரேஷன் கார்டு தேவையில்லை,
ஓட்டர் ஐடி தேவையில்லை, ஆதார் கார்டு தேவையில்லை, அப்புறம் என்ன நம்பர் இருக்குது, பைக்குக்கு நம்பர் தேவையில்லை. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நம்பராக பதிவு செய்யப்படும். அல்லேலூயா. அப்படி பதிவு செஞ்சுட்டு அந்த நம்பர் இல்லாதவங்க வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது அப்போ தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க எப்படி வாங்குவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க? அல்லேலூயா. அதற்கு அடையாளமாகத்தான் தேவன் வேதத்தில் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யெசபேல் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்ய தேடும் பொழுது ஒபதேயா என்பவன் 50 பேராக குகையில வைத்து என்ன பண்ணாருங்க, அவர்களுக்கு போஷிப்பதற்காக, அவர்களை பாதுகாப்பதற்காக தேவன் ஆயத்தப்படுத்தினார். அப்போ அதே போல கடைசி காலங்களில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு அவர்களை போஷிப்பதற்கும் அவர்களை பாதுகாப்பதற்கும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே நடக்க போகிற சம்பவங்கள் அதெல்லாம் ரகசிய குறியீடாக இருக்கிறது. அதை ஞானமுள்ளவன் புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று சொல்லப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காரியங்கள் எல்லாம் நம் சிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் உன்னையும் என்னையும் மகிமையில ஏற்றிக்கொள்ள அவர் வல்லமையுள்ளவராக இருக்கு. அதுக்கு தான் இந்த பூமியில இருக்கும்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்க, ஆண்டவருக்காக வாழுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால், இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்க போகுது பூமியில். இதிலெல்லாம் நாம் தப்பித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் தேவன் கொடுத்த